தேவன் பலத்த காரியங்களை செய்ததை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக, மனுகுலத்திற்காக பரலோக மகிமை விட்டு இறங்கி வந்து மனிதனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு அவர் பரவேறி போறதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, மத்திய 28:20 வாசிங்க. பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சீஷர்களுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய சீஷர்களாய் நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய சீஷர். ஏன்னா இந்த வசனமே சொல்லுகிறது. 19ஆம் வசனத்துல பொருள் போட்டு சகல ஜாதியும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால என்ன செய்யுங்க. அப்போ ஞானசாயம் எடுத்துட்டு நம்ம ஒவ்வொருவர் யாரு? சீஷர் தான். நமக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உலகத்தின் முடிவு புரிந்து நான் என்ன செய்வேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனா யோசித்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இயேசு கூட இருக்கிறாரா? இருக்கிறாரா? இன்னைக்கு இயேசு கூட இருக்கிறாரா? அவர் மரிப்பதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்துல வருவேன். 28ஆம் வசனம். நான் போவேன். பாருங்க, நான் இப்பொழுது இந்த 14ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார், நான் போறேன், இன்னும் கொஞ்ச காலத்துல நான் என்னை என்ன செய்ய, அந்த உலகம் என்னை காணாது, ஆனா நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்துல வருவேன் என்றும் நான் உங்களோடவே. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக சீசரிடத்தை சொல்லுகிறார், நான் போக போறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவர் மரிப்பதுதான் இந்த உலகத்துக்கு தேவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, வரப்பிரசாதம். அதை விட இந்த உலகத்துல கடவுள் செஞ்ச சிருஷ்டிப்பை விட மேலான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்னா மனிதனுக்காக, மனுகுலத்திற்காக அவர் ஜீவனை கொடுத்ததுதான். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம உலகத்துல மனுஷனா பிறந்தாலும் கூட எதுலதான் இருந்திருப்போம்? பாவத்துலதான் வாழ்ந்திருப்போம். பாவம் செய்த எந்த ஆத்மாவும் சாகும், நித்திய அழிவுக்கு தான் நம்ம போவோம். ஆனால் தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு காரியம், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்கு அவர் மரிக்கிறதுனால நாம் இன்றைக்கு பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். ஆகவே நான் போவேன், ஆனா நான் போனாலும் என்ன செய்வேன்? திரும்பி வருவேன். நான் போவேன், இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, ஆனா நீங்களோ என்னை. 19ஆம் வசனம் வாசிங்க. 19. இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்களோ. பாருங்க, அன்றைக்கு அதாவது இயேசு 33 ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் 3 ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3 ஆண்டு காலத்துலதான் சீஷர்கள் அவர்களோடு கூட இருந்தாங்க. இப்போ அவர் மரிக்க போறதுனால அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்ல, நீங்க கலங்காதீங்க, நான் உங்களை திக்கச்சு விட்டுட்டு போக மாட்டேன், நான் போவேன், திருப்பி வருவேன். நான் போன உலகம் என்னை காணாது, ஆனா நீங்களோ என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். நான் உங்களோடு இருப்பேன். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு மாமிசத்துல வாழ்ந்த பொழுது, அவர் மாமிசத்துல இருந்த பொழுது, அவர் ஆசிய கண்டத்துல அதுவும்
இஸ்ரவேல் தேசத்துல ஒரு சில பகுதியில மட்டும்தான் அவர் இருந்தார். ஆனா இப்பொழுது அவர் சர்வ வியாபியாக எங்கும் எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்திருக்கிறார். அவர் மாம்சத்துல இல்லையா? இப்போ அவர் இருக்கிறார். ஆனா உலகம் காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16 வாசிங்க. நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால், பாருங்க, நான் இப்பொழுது பிதாவினிடத்துல போகிறதுனால நீங்க கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள். நான் போக போறேன், கொஞ்ச காலம் காணாதிருப்பீங்க. ஆனா உலகம் என்ன செய்யாது, பர்மனண்டாவே என்ன பார்க்காது. ஆனா நீங்க மட்டும் என்ன செய்வீங்க? அன்னைக்கு சீசர்கள் மத்தியில கொஞ்ச காலம் இயேசு அவர்களோடு இல்லாம இருந்தார். ஏன்னா மரித்தவர் அடக்கம் பண்ண போகிறார். அதை குறித்து சொல்லப்படுகிறதா? மறுபடியும் கொஞ்ச காலத்துல நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, கொஞ்ச காலத்துல நீங்கள் என்னை கொஞ்ச காலத்துல காணாதிருப்பீர்கள், மீண்டும் என்ன செய்வீங்க? நீங்க கொஞ்ச காலத்துல என்னை காண்பீர்கள் என்று அவர் நம்முடனே சொன்னதன் கருத்து என்னது என்று என்ன செய்தாங்க? அன்னைக்கு அவங்க புரியாம இருந்தாங்க. அன்றைக்கு அந்த கருத்து அவர்களுக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாரு? இதைத்தான் சீசரிடத்துல மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிங்க. 1:5. ஆகவே நான் திரும்ப உங்களிடத்துல வருவேன். கொஞ்ச காலம் என்ன காணாம இருப்பீங்க, ஆனா திரும்ப நான் உங்களிடத்துல வருவேன். அந்த வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? எருசலேம் விட்டு போகாமல், வாசிங்க, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற விஷயம் அதுதான். என்ன தெரியுமா? நான் போறேன், போயிட்டு என்ன செய்வேன்? போயிட்டு திரும்பி வருவேன். இந்த கொஞ்ச காலம், அதாவது கொஞ்ச காலங்கிறது யூதர் ஆதி திருச்சபை அந்த சீசர்கள் காலத்தோட முடிஞ்சிச்சு. ஆனா திரும்பி நான் வர வரைக்கும் நீங்க காத்திருங்க. ஏன் தெரியுமா? ஏன்? நான் திரும்ப வந்து உங்க கூட இருப்பேன். நான் உங்க கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் எப்படி இருக்கும்? அவன் பயங்கரமா இருக்கும். நான் உங்க கூட இருந்து நான் பயங்கரமான காரியங்களை நான் செய்ய போகிறேன். யோவான் அதே 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 15:5. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் போறேன், போயிட்டு திரும்பி வருவேன். நான் திரும்ப வந்து உங்களோட கூட இருக்க போகிறேன். நீங்க என்ன செய்யணும்? அது வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருங்க. என்ன எல்லாம் உங்களால என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் அறிந்ததான தெய்வ பிள்ளைகளாயிருக்க நம்ம வாழ்க்கையில நம்முடைய அவர் இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்யவே முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்து அவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒண்ணு இல்லை. நம்ம எவ்வளவு நம்ம வாழ்க்கையை நான் அதாவது 99ல ரட்சிக்கப்பட்டேன், 2000ல அபிஷேகிக்கப்பட்டேன். 2000ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வாழ்க்கையில நான் பாக்குறேன், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஒன்றுமே இல்லாத என்ன ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள் அபிஷேகிக்கப்பட்ட பின்பு அந்த ஆவியானவர் எனக்குள் இருந்து செய்கிற காரியங்கள் பெரிய காரியங்களா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனங்கள் மூலமா ஆண்டவர் என்னை நடத்துகிற காரியங்கள், என்னை பயன்படுத்துகிற விதங்கள், ஆண்டவர் எனக்குள் இருந்து செய்கிற ஒவ்வொரு காரியங்கள். அல்லேலூயா. அப்போ
அந்த பரிசுத்த ஆவியானவரைய தேவன். ஆவி என்பது ஒரு தனி வல்லமை, ஒரு சக்தி அப்படி அல்ல. திரித்துவத்தில் ஒருவர் தான் ஆவியானவர். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், நான் போய் திரும்ப வருவேன். திரும்ப வந்து என்ன செய்வேன்? உலகத்தின் முடிவுகளில் நான் என்ன செய்வேன்? நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் உங்களோடு கிட்ட இருக்கும்படியாக உங்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியை, அந்த ஆவியினுடைய அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 4:6. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே. அல்லேலூயா. என்னுடைய ஆவினாலே அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளுங்க. நான் உங்க கூட இருந்து இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆனா தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? நம்ம பல காரியங்களை செய்ய விரும்புகிறோம், நல்லதுதான், பல திட்டங்கள் நமக்கு அவசியம் தான். ஆனா ஒரே ஒரு கேள்வி, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? ஏன்னா அவரே அல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அவருக்கு என் கூட இருக்கிறேன்னு இருக்கிறார். அப்போ என்னுடைய வேலை என்ன? என்னுடைய வேலை என்ன? என் கூட அவரை நான் என்ன செய்யணும்? இருக்க வைக்கணும்னா அவரை பெற்றுக்கொள்ளணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அப்போ தேவ ஆவியின் பலன் இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது? ஒன்று செய்ய முடியாது. ஆகவே எனக்கு அந்த தேவ ஆவியானவர் வேணும். இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இதுவரைக்கும் பெறாதவர்கள், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத யாரா இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆவியானவர் அவங்க வாழ்க்கையில பெற வாஞ்சியுங்கள். அவர் இல்லாம நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அந்த அப்போஸ்தலர்ல அன்று சொல்ல, நீங்க நான் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? எருசலேம் விட்டு போகாது. எருசலேம் என்பது என்ன? அதுதான் அவங்களுடைய இந்த சர்க்கிள். எருசலேம், யூதயா, சமாரியா, பூமியின் கடைசி புறம். எருசலேம் என்பது இன்ன சர்க்கிள். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த இன்ன சர்க்கிளை விட்டு வெளியில போக கூடாதுங்கிறார். உங்களுக்கு உங்க வீடு, உங்க குடும்பம், உங்களுக்குள்ள சபை, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாம, தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளாம நம்ம இந்த இன்னர் சர்க்கிளை விட்டு வெளியில போகும். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல, வருஷத்தின் துவக்கத்துல நமக்கு ஒரு ஆழமான ஒரு தீர்மானம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல இதுவரைக்கும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவங்க, நான் பரிசுத்தாவியை பெறணுங்கிற வாஞ்சி, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளாதவங்க முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தாவியா உங்க கூட இருந்தாலே போதும். சொன்ன இருக்கிறவராகவும் இருக்குன்னு சொன்ன தேவன் அவர் உங்க கூட இருந்தாலே போதும். முதலாவது உங்க வாழ்க்கையை அவர் மாற்றி அமைப்பார், சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார். அடுத்தது உங்களை ஆண்டவர் என்ன நிலைமைக்கு கொண்டு போகணுமோ அதற்கு வேண்டிய எல்லா விதங்களிலும் உங்களை ஆண்டவரே உருவாக்குவார். அல்லேலூயா. நீங்க எனக்கு இது வேணும் அது வேணும் நீங்க நினைக்கணும் அவசியம், நீங்க தேடணும் அவசியமே கிடையாது. ஆவியானவரே உங்களை நடத்துவார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிங்க. பாருங்க, கிறிஸ்து உங்களில் இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவாகிய தேவன், அதே போல திருத்துவ தேவன் உருவாகிய பரிசுத்த ஆவியானவர். நான் போவேன் திரும்பி வருவேன்னு சொன்ன அதே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. இது பவுல் எழுதுகிறார் ரோமர் நிருபம். பவுல் எழுதும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல உலகத்துல கிடையாது.
பவுல் ரோமத்து நிருபத்தை எழுதும் போது பவுல் ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து மாமிசத்துல கிடையாது. அப்போ எதை கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் என்று எதை குறிப்பிட்டவர் சொல்லுகிறார்? எதை வைத்து சொல்லுகிறார்? ஆவியாகிய தேவன் அவருக்குள்ளே திருத்துவத்தை பார்க்கிற இருக்கிறவராகவே இருக்கேன்னு சொன்னதானே இயேசு கிறிஸ்து. நான் போறேன், திரும்ப வருவேன், உங்க கூட இருப்பேன்னு சொன்னவர். அவர் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? மறுபடியும் வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவனே அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்போ நமக்குள்ளாக தேவன் இல்லாட்டாலே நாம அவருடையவர்களா இருக்க முடியாது. முதலாவது தேவன், கிறிஸ்துவ தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை அவருடையவராக மாற்றுகிறார், அவருக்கு சொந்தமானவர்களாய் மாற்றுகிறார். அதான் சொன்னேன், நீங்க நான் இப்படி மாறணும் அப்படி மாறணும் அப்படி பயன்படணுங்களே தேவையில்லை. நீங்க ஆவியானவரை வாஞ்சித்தாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாலே முதலாவது நம்மளை மாற்றுவார். எப்படி மாத்துறாரு? முதலாவது எப்படி மாத்துறாரு? அவருடையவராக, தேவனுடையவராக, நாம் தேவனுக்குரியவர்களாக அவரே மாற்றுவார். அதான் சொல்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாகவும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாகவும். அதாவது இங்கே கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொன்னாலும் அவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகவே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய. அப்போ கிறிஸ்துவின் ஆவியை, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் என்ன செய்கிறார்னா முதல் நம்மை அவருடையவராக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்தாலும் முதலாவது நாம என்ன செய்யணும்? அவருக்குரியவர்களா மாறணும். ஆனா இன்னைக்கு நிறைய நாம் என்ன செய்யலன்னா அவருக்குரியவர்களா மாறாம இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து நாம இன்னும் அவரால நம்ம பயன்படுத்த முடியாம இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் முதலாவது உங்களை என்ன செய்கிறார்னா உங்களை கிறிஸ்துவினுடையவராக மாற்றுகிறார், கிறிஸ்துக்குரியவர்களாக, கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக. இது இல்லாதனால்தான் இன்னைக்கு 2000 வருஷம் ஆகி இன்னும் தேசம் சந்திக்கப்படாம இருக்கிறது. தேசம் சந்திக்கப்படாம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நாமாவே இருக்கிறோம். எவ்வளவு வளர்ந்து எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் நாமாவே தான் இருக்கிறோமே தவிர நாம் யாராக மாறவில்லை? கிறிஸ்துவினுடையவர்களாக மாறவில்லை, அவருக்குரியவர்களாய் மாறவில்லை, அவருக்கு சொந்தமானவர்களாய் மாறவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நம்மை அவருக்குரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார். இப்போ ஒரு பொருளை நம்ம பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம்னா முதலாவது என்ன பண்றோம்? நமக்கு சொந்தமாக்குறோம். ஒரு இடத்த வாங்குறோம் அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு அப்படியே போயிடுவோமா? நான் பணத்தை கொடுத்துட்டேன், அந்த இடம் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? என்ன செய்யணும்? நம்முடைய பேர்ல அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்றது. அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு, பட்டா சிட்டா நிறைய, அதுக்கப்புறம் பின்னால் நிறைய வேலை இருக்கு. இப்போ நம்ம பேர்ல நமக்கு அது உரியதாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அதுக்குரிய வேலைகளை நம்ம செய்யணும். அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாம் யாருக்குரியவர்களாய் மாற வேண்டும்? கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குரிய நாம் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அல்லேலூயா. 2வது பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்துல, கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும். அப்போ அந்த கிறிஸ்து நமக்குள்ளே அவர் இருந்தார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னதான தேவன் நமக்குள்ளே அவர் இருக்கும் போது இந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? முதலாவது பாவத்து நிமித்தம் மரித்ததா இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தபடினாலே நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களா இருக்கும்போது, கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது நம்முடைய சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததாக காணப்படும். அதனாலதான் இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பாருங்க, எல்லா காரியங்களும் இருக்கும், ஆனா பாவம்
இன்னும் போவார். நிறைய வாழ்க்கையில எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில அவங்க ஊழியர் செய்றாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா பாவத்தை விட்டு விலகவே மாட்டாங்க. இன்னும் பாவம் இருக்கும். ஏன் பாவத்தை விட்டு அவங்க இன்னும் விலகலைன்னா, அவர்கள் இன்னும் யாருக்குரியவர்களா மாறல, கிறிஸ்துவுக்குரியவர்களா மாறல. கிறிஸ்து அவர்களுக்குள்ள இல்லை. கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருந்தால் அவர்கள் சரீரம் பாவத்து நிமித்தம் என்ன செய்யும்? மரித்ததாய் மாறும். மரித்து போன பிறகு என்ன ஆகும்? அது அடக்கம் போட்டு அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆனா ஏன் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில பாவம் அவர்களை விட்டு விலகாமல் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாறாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் கிறிஸ்து இல்லை. அடுத்தது, ஆவியானது ஜீவன் நீதி நிமித்தம் ஜீவனதாய் இருக்கும். அடுத்த தொடர்ந்து வசனம் வாசிங்க. அன்றியும் மரித்தோர் எழுப்பினருடைய ஆவி ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை பாருங்க. ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும். நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னது. அவர் நம்ம கூட இருந்த என்ன ஆகும் அப்படின்னா, பாவத்து நிமித்தம் மரித்த நம்முடைய சரீரங்களை பாவங்களில் இருந்து மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. எப்படி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இப்போ அவருக்கு என்ன கிடையாது? ஏற்கனவே இருந்த சரீரம் அவர் கிடையாது. மகிமையின் சரீரத்தை உடையவராக அவர் மீண்டும் எழுந்து வந்தார். ஆவி இல்ல, சரீரம். இது மகிமையின் சரீரம். ஹல்லேலூயா. இயேசு மரித்து எழுந்த பிறகு அவர் கொடுக்கப்பட்டது மகிமின் சரீரம். மகிமின் சரீரம்னா அவர் போய் என்ன செஞ்சார்? தேன் கூட்டை வாங்கி சாப்பிட்டார், மீன் துண்டை சாப்பிட்டார். அப்படிப்பட்ட மகிமின் சரீரத்தை அவர் மரித்த பின்பு அவர் பெற்றுக்கொண்டது போல, நம்ம உயிரோடு கூட இருந்தாலும் நமக்குள் அவர் இருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்குமா? பாவங்களிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டதாக. இனி பாவம் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு பாவங்களிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மகிமையின் சரீரமாக கர்த்தர் நமக்குள் இருந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்களால பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியாததற்கு காரணமே இன்னும் நமக்குள் பாவம் ஆளுகை செய்கிறதுனால. நமக்குள்ள பாவம் இருக்கு, இன்னும் பிசாசுடைய கிரியைகள் நமக்குள்ள இருக்கிறது. இதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி நம்ம இந்த தேசத்துல சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியல. அப்ப இந்த பாவ சரீரத்துக்குள்ள இருந்து நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக தேவன் வந்து வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. திருத்துவத்தில் ஒருவராய் ஆவியானவர் நமக்குள் வாசம் பொழுது, கிறிஸ்து நமக்குள் வாசம் பொழுது நம்முடைய சரீரம் விடுபட்டதா இருக்கிறதா? சாவுக்கு ஏதாவது உங்கள் சரீரம் அது உயிர்ப்பிக்கப்பட்டதா இருக்கிறது. தொடர்ந்து 14-16 வசனங்களை வாசிங்க. பாருங்க, நாம் அடுத்ததாக தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போகப்படுகிறோம். அவர் நமக்குள்ள வரும்பொழுது அவருக்குரியவர்களா மாத்துறாரு. அடுத்தது நம்முடைய அந்த மாமிசம், அந்த பாவம் மாமிசம் மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறது. அடுத்தது நம்முடைய சரீரம் பாவம் திரும்பி ஆளுகை செய்யாதபடிக்கு பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்தது அந்த தேவன் நமக்குள் வரும்பொழுது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரா? நடத்துகிறார். தேவனாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அப்படின்னா நம் தேவனுடைய புத்திரரா இருப்பதற்கு அவர் நம்மை நடத்துகிறார். அவர் நடத்தணும். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மை நடத்திருக்கிறாரா? தேவன் நம்மை நடத்திருக்கிறாரா? அவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறாரா? அப்படின்னா இந்த வருஷத்துல இந்த நாள்ல இருந்து அவர் நம்மை நடத்துறதற்கு நம்ம வாஞ்சி, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருந்து என்ன நடத்துங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் மட்டும் இல்ல, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் அவரே நம்ம நடத்துவதற்கு நம்மளை முழுவதுமாய் நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுப்போம். தொடர்ந்து வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று
பாருங்க, நமக்குள் இருக்கிற அந்த திரித்துவ தேவன் அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஆவியார் தாமே நம்மை ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நமக்குள் இருந்து நமக்கு சாட்சி கொடுக்கிறவர் யார்? அதாவது எப்பொழுதும் சாட்சி 2-3 சாட்சிகளால்தான் நிருபமாகும். 2-3 சாட்சிகளோட தான் எல்லாமே நிருபமாகும். அப்போ நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு நான் மட்டும் சொன்னா போதாது. நான் மட்டும் சொன்னா அது உறுதியாகுமா? இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் எடுத்துட்டேன், நான் ஆண்டுட்ட பிள்ளை, சரி இதை விடுங்க, வேற ஒரு காரியத்தை வச்சுக்கிறோம். ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை நம்ம நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அது நமக்கு அதாவது நாம் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு அது எனக்கு சொந்தம், நான் செஞ்சுட்டேன், சாதிச்சுட்டேன்னு சொன்னா உறுதி ஆகுமா? ஒரு பட்டம் ஒரு படிப்பு படிச்சு பட்டம் வாங்குறேன்னா நான் படிச்சுட்டேன், நான் பட்டம் வாங்கிட்டேன்னு சொன்னா சாத்தியமாகுமா? என்ன வேணும்? நம்ம படித்த அந்த கல்லூரி, அந்த யூனிவர்சிட்டி அதை அங்கீகரித்து நமக்கு பட்டம் கொடுக்கிறது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நான் மட்டும் சொன்னா கூட என்னுடைய ஆவியினுடைய கூட தேவனுடைய ஆவியானவர், திருத்துவ தேவனாகிய தேவ ஆவியானவர் அவரும் என் கூட இருந்து அவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அவர் என் கூட இருக்கும் போதுதான் அடிக்கடி எனக்குள்ள சொல்லுவாரு, நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை, நீ என் கூட பிள்ளை, நீ எனக்கு சொந்தமானவன். இந்த வார்த்தையை நமக்குள் துணிக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற பாவம், நமக்குள் இருக்கிற பிசாசின் கிரியை, நமக்குள் இருக்கிற உலக காரியங்கள் நம்மளை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்குள்ள அந்த எண்ணெய் இல்லாதனாலதான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? உலகத்தோடு நம்ம ஒன்றிணைத்தவர்களாய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த தேவன், அவர் சொன்னார், நான் போறேன், உங்களுக்கு திருப்பி வருவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்குள்ள இருந்து நம்முடைய ஆவியின் கூட என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஜெயம் இல்லாது, இன்னும் நம்மளால ஜெயம் எடுக்க முடியாம இருக்கிறோம். இன்னும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாம திணறி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை தோற்று போகிறோம், அநேக காரியங்களை பலவீனப்பட்டு போகிறோம், எழும்ப முடியல. ஜான் எழும்பினா முளை சறுக்குற மாதிரி கொஞ்சம் எழும்பி வந்தா அடுத்த ஒரேடியா ஃபுல்லா சறுக்கிட்டு போயிரு. இந்த மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோம். இதுல இருந்து ஒரு மாற்றம் நமக்கு வேணும்னா தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை கொண்டு நமக்குள் இருந்து அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பலத்தை மட்டும் சார்ந்து இருக்காம, நம்முடைய பலத்தின் மட்டும் நம்பி வாழாம, தேவ ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்படுவதற்கு நம்ம விட்டு கொடுப்போம், வாஞ்சிப்போம். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து இந்த ஆண்டில மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போறேன், நான் போயிட்டு என்ன செய்வேன்? திரும்பி உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இப்பவும் அவர் நம்ம கூட இருக்கிறார். இன்னும் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருந்து அவர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நம்ம கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஓ ராகாதாலா சந்துரு தீகந்தரபலபா தீகோர சந்துர தியாந்தரபா ரீகோரா சந்துரு தியாந்தரபு ரீகாந்தர. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையோ பரிசுத்தாவினுடைய காரியங்களை குறித்து நம்ம பல முறை தியானித்து இருக்கிறோம். இது ஒரு புதிதான அனுபவம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில